ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2025ல் எந்தெந்த தமிழ் படம்லாம் விரைவிலே வர இருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விடாமுயற்சி. 2025 பொங்கலில் இந்த படம் வெளிவரும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அப்பையும் வெளியாகலை. 2024ல் அஜித் நடிச்சு ஒரு படம் கூட வெளியாகலை. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு அஜித்தோட படங்கள்லாம் வெளிவந்து. அதுக்காக ரசிகர்கள் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இந்த படம் வரப்போகுது அப்படின்னு. இந்த படத்தை மகிழ் திருமேனி முதல் முறையாக அஜித் வச்சு இயக்கியிருக்காரு. இது ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் அப்படியோட படத்தோட தழுவல் கதை தான் இது அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுது. படம் தான் தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் வீர தீர சூரன் பார்ட் 2. அதாவது எஸ்.யு. அருள்குமார் இயக்கத்தில் விக்ரம், துஷாரா விஜயன் இவங்களோட நடிப்பில் வெளிவந்து இருக்கிற படம் தான் வீர தீர சூரன். ஏன் இந்த பார்ட் 2 அப்படின்னு சொல்லினா, ஏன்னா இந்த படம் 2 பார்ட்டாக வரப்போகுது. பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் பார்ட் 1 எடுத்து தான் பார்ட் 2 விடுவாங்க. ஆனால் இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமானது. வீர தீர சூரன் படத்தோட பார்ட் 2 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்ட் 2 1 படப்பிடிப்பு மற்ற எல்லாத்தையும் தொடங்குறதா படக்குழு முன்னாடியே அறிவிச்சிருக்காங்க. பார்க்கலாம். இந்த படத்தில் காளி அப்படிங்கிற பெயர் கொண்ட கேங்ஸ்டர் கேரக்டரில் தான் விக்ரம் நடிச்சிருப்பாரு. பார்த்தாலே தெரியும் அவர் ஒரு மளிகை ஷாப் வச்சிருக்க மாதிரியும், இதில் எஸ்.ஜே. சூர்யா ஒரு போலீஸ் கேரக்டர்லையும் இந்த மாதிரிலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட முன்னோட்ட வீடியோ எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. படம் வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குது என்னன்னு. எஸ்.யு. அருள்குமார் விக்ரமோட கூட்டணி முதல் முறையாக இருந்துச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் இட்லி கடை. தனுஷோட இயக்கத்தில் உருவாயிருக்க 4வது படம். தனுஷ் நடிக்கிற 52வது படம். திருச்சிற்றம்பலம் வெற்றி கூட்டணிக்கு அப்புறம் தனுஷும் நித்யா மேனனும் இந்த படத்தில் இணைஞ்சுனா இருக்காங்க. இவங்களை தவிர அருண் விஜய் இதில் வில்லனா இருக்காரு. அத்து பிரகாஷ் ராஜ், சமுத்திரகனி, ஷாலி பாண்டே இவங்கெல்லாம் இதெல்லாம் நடிக்கிறாங்க. 2024ல் தனுஷ் இயக்குன ராயன் படம் 100 கோடி வசூலை கடந்துச்சு. அதனால இந்த இட்லி கடை படம் மீதும் எல்லாராலையும் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கு. ஏப்ரல் 10 இந்த படம் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே போல பிப்ரவரியில நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அதுவும் தனுஷ் தான் இயக்கியிருப்பாங்க. அவங்க சகோதரி மகனை வச்சும் அனிகா வச்சும் அதுவும் வெளியே வரப்போகுது. ஒரு 2 படங்கள் கூடிய விரைவில் தனுஷ் அடுத்தடுத்து விட்டுட்டு இருக்காரு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரெட்ரோ. இது மே 1ஆம் தேதி வெளிவருது அப்படிங்கிற அறிவிப்பு விட்டுட்டாங்க. கார்த்திக் சுப்ராஜ் சூர்யாவோட கூட்டணியில் இந்த படம் வரப்போகுது. மே 1 ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி சூர்யாவோட படம் அந்த அளவுக்கு சரியா போல கங்குவா. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுத்து ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் சூர்யா 45 வேற வருது. எல்லா படமும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படம் ரெட்ரோ படத்தை பார்த்தீங்கன்னா நிறையவே எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா சூர்யாவும் அந்த இயக்குனரான கார்த்திக் சுப்ராஜ் 2 பேரும் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்களே. இந்த படத்தில் ஜோஜோராஜ், ஜெயராம், அப்புறம் பிரகாஷ் ராஜ், நாசர், கருணாகரன் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு மாறுபட்ட கதையாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கடுத்து குட் பேட் அக்லி. 2025ல் சில முன்னணி நடிகர்களோட 2 படம் வெளிவர வாய்ப்பு இருக்கு. அதுல ஒன்று தான் அஜித்தோட விடாமுயற்சியும் இந்த குட் பேட் அக்லி அந்த படமும். இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருப்பாரு. இவர் யாருன்னா மார்க் ஆண்டனி படத்தை இயக்குனார்ல அந்த இயக்குனர் தான். கிட்டத்தட்ட மார்க் ஆண்டனி 100 கோடி அளவுக்கு வசூல் செஞ்சது. அதனால இந்த படமும் நல்ல சாதனை படைக்கும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கடுத்து கூலி. சொல்லவே வேணாம். இந்த படத்தோட அப்டேட் தெரியவங்க யாருமே இருக்க முடியாது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினியோட 171 தலைவர் 171 படம் தான் இந்த கூலி. இதில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டங்களே நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நாகார்ஜுனா, சுத்திகாசன், சௌபின் இந்த மாதிரி நிறையா பேர் நடிச்சிருப்பாங்க. சத்யராஜ். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக வித்தியாசமான கதை கலத்தோட இது எடுத்துகிட்டு வருவார். இந்த படம் ஜெயிலர் படம் மாதிரியே ஜெயிலர் போன வருஷம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுச்சு. அந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்திச்சுன்னே சொல்லலாம். அதே போல இந்த படமும், அதாவது கூலி படமும் ஆகஸ்ட் மாதத்தில் வெளிவரும் அப்படின்னு சொல்லப்படுது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் தக் லைஃப். மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன், சிம்பு, திர்ஷா அப்படின்னு பலர் நடிக்கிற படம் தான் தக் லைஃப். இந்த படம் ஜூன் 5 வெளிவர போகுது அப்படின்னு படகுல அறிவிச்சிட்டாங்க. கமல், சிம்பு முதல் முறையாக இணைஞ்சு நடிக்கிற படம். நாயகனுக்கு அப்புறம் மணிரத்னமும் கமலஹாசன் கூட்டணியில் மீண்டும் ஒரு படம்னா அது இந்த தக் லைஃப் தான். சங்கரும் கமலஹாசனும் இணைந்து 2024ல் இந்தியன் 2 வந்துச்சு.
அது அந்த அளவுக்கு ஓடலை. ரெண்டாவது தக் லைஃப் படத்துலையாச்சும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, நல்லபடியாக எல்லாம் வெற்றி அடையணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க படம். நெக்ஸ்ட்டு விஜய் 69 ஹெச் வினோத்தோட இயக்கத்தில் விஜய், பூஜா ஹெக்டே, பாபி தியோல் இவங்கெல்லாம் நடிக்கிற படம் தான் தளபதி 69. கண்டிப்பாக நடிப்புக்கு பஞ்சம் இருக்காது. தளபதியோட லாஸ்ட் படம் அப்படிங்கிற அளவில் சொல்லப்படுது. 2026 சட்டசபை தேர்தல் வரனால பார்ப்போம் படம் எப்படி இருக்குதுன்னு. படம் ஒரு அரசியல் கதைக்களம் சார்ந்த படமாக இருக்கும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. விஜய் அரசியலுக்கு வரனால பார்க்கலாம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு எஸ்கே ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துலையும் நடிச்சிட்டு வர்றாரு. அதுக்கடுத்து சுதா கோங்கராவோட இயக்கத்துலையும் நடிச்சிட்டு வர்றாரு. பார்க்கலாம். எஸ்கேக்கு இது வந்து சூப்பரான வருடமாக தான் அமையும் நினைக்கிறேன். ஏன்னா அமரன் படம் 300 கோடிக்கு அதிகமான வசூலி செஞ்சு சாதனையை படிச்சிச்சு. 2025 விஜய் வந்து சினிமா விட்டு விலகிறதுனால சிவகார்த்திகேயனுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு. 2024 பார்த்தோம்னா 500 கோடி வசூலில் தமிழ் படம் எந்த ஒரு படமுமே கிடக்கல. மற்ற தெலுங்கு, கன்னடம், ஹிந்திலாம் 1000 கோடி வசூல் எட்டிச்சு. இந்த 2025 தமிழ் படங்கள் 1000 கோடி வசூலை வந்து கிடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.